ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான பாசிப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நாங்கள் சாதத்தோட இல்லை சப்பாத்தி தோசை எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு பாசிப்பயிறு நைட்டு ஃபுல்லாக சோக்காக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 3-4 பூண்டு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு 7-8 விசிலுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. நீங்கள் சப்பாத்தியோட தோசையோட சாப்பிட்ற அளவுக்கு இந்த அளவுக்கு வந்தால் போதும். நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு கடாயில் ஒரு 4-5 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு, இல்லைன்னா நீங்கள் கீ கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சீரகம், அப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3-4 பச்சை மிளகா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு மசாலா, மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3, அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயம், அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா. தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் மேஷ் பண்ணி வச்சுருக்க பாசிப்பயிறு அதோடு சேர்த்துட்டு கடைசியில் கொத்தமல்லி, கீ அப்படி இல்லைன்னா பன்னீர் சேர்த்துக்கோங்க.